பிரைஸ் லார்ட். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துருக்க வார்த்தை என்னன்னா, சங்கீதம் 105 வசனம் 15. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். ஆமேன். இந்த கனமான வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களை தைரியப்படுத்துறாங்க, உங்களை பலப்படுத்துறாங்க. என்னன்னா, அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு ஏசப்பா உதவி செய்ய வல்லவராக இருக்காங்க. உங்களை ஒருவரும் தொட முடியாதுன்னு சொல்லி ஏசப்பா இந்த நாளில் உங்களை தைரியப்படுத்துறாங்க. நீங்கள் யாரை குறித்து பயந்துட்டு இருக்கீங்க? பொல்லாத மனிதர்களையா, இல்லை பொல்லாத பிசாசையா? ஏசப்பா இந்த இடத்துல உங்களுக்காக தான் இந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்க. அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மேலே ஒருவரும் கை போடவே முடியாது. நீங்கள் ஏன் அதுக்கப்புறம் பயப்படணும்? நீங்கள் தைரியமாக முன் செல்லுங்க. கர்த்தருடைய பாதத்தில் உங்கள் காரியத்தை இறக்கி வைத்துட்டு நீங்கள் தைரியமாக முன் செல்லுங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்காக ஏசப்பா உதவி செய்ய வல்லவராக இருக்காங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்தும் வராமல் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுவாங்க. நீங்கள் எதை குறித்து கவலைப்பட வேணாம், பயப்பட வேணாம். ஏன்னா ஏசப்பாவால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் மேலே ஒருத்தரும் கை போட முடியாது. அப்படி போட நினைச்சா கர்த்தர் அவர்களை பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக அதற்குரிய காரியத்தை ஏசப்பா பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்குதோ அந்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி போடுவாங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற மனிதர்களை திசை மாறி போக பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற பிசாசை அதம் பண்ணி போடுவார். நீங்கள் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். அதே போல் அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறாரு. கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பிள்ளைகள் மேலேயும் ஒருவரும் கை போட முடியாது. தன்னுடைய பிள்ளைகள் மேலே கை போடுறதை பார்த்துட்டு ஏசப்பா என்றைக்குமே சும்மா இருக்க மாட்டாங்க. அவர் அமைதியாக நின்று எல்லாவற்றையும் கவனித்து கொண்டுட்டு இருக்கிறாரு. அவருக்கு விரோதமாக யாரெல்லாம் என்னென்ன காரியங்கள் செய்துட்ருக்காங்க எல்லாவற்றையும் ஏசப்பா அமைதியாக பார்த்துட்ருக்காங்க. நம்ம நினைக்கலாம், ஏன் ஏசப்பா இன்னும் எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் இருக்காங்கன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் ஏசப்பா அமைதியாக பார்த்துட்ருக்காங்க. அவருடைய வேலை வரும்போது நிச்சயமாக கர்த்தர் இறங்கி பயங்கரமான வைராக்கியமான காரியங்களை செய்வார். தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவரை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாக ஏசப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்காக விரைந்து வருவாங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா ஏசப்பா ஒரு நாளும் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமா உங்களுக்காக ஏசப்பா வருவாங்க, உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு. நீங்க சும்மா இருந்தா போதும். இந்த வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக நன்றி செலுத்தலாம். ஏசப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில நீங்க சொல்லியிருக்கிறபடியே உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் மேல ஒரு கை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய தீர்க்கதரிசிகள் மேலேயும் கை போடக்கூடாது, அவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். அவங்கள தீமையிலேருந்து நீங்க காத்துக்கொள்ளுங்க. தாழ்த்துறேன், வெறுமையாக்குறேன். மீன் பிரேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வர்ஸோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். God bless you all. Please like, share, subscribe and comment. God bless you.